Hi friends, welcome to Vansi Cafeteria. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான இனிப்பு குழி பணியாரம் பார்க்க போறோம். பணியாரம் சீரிஸ்ல இது செகண்ட் வெரைட்டி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனடி வீடியோ அப்டேட்ஸ்க்காக. காரக்குழி பணியாரத்திலே உங்களுக்கு நான் அரிசி உளுந்து எவ்வளோ மெஷர் பண்ணணும், எவ்வளோ நேரம் ஊற வச்சு அரைக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதில் மாவு அரைக்கிற பக்குவம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வீடியோ ஆட் பண்ண மறந்துட்டேன். அதை இனிப்பு குழி பணியாரத்தில் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. மாவு நல்லா நைஸாக அரைக்கணும், ரொம்ப குருணையாகவும் இருக்கக்கூடாது, பாதி குருணையாகவும் இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதே மாதிரி தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க, ஏன்னா புளிக்க மாவு நல்லா திக்காகும். ரொம்ப தண்ணியாக நம்ம ஆட்டிடும் அப்படின்னா கரெக்டான திக்னஸ் நமக்கு கிடைக்காது. ஏன்னா பணியாரம் பிரித்து நம்ம நிறைய வெரைட்டி செய்கிறப்ப கரெக்டான பக்குவம் நமக்கு கிடைக்காது. அதனால் தண்ணி கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போது இனிப்பு குழி பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் துருவல், முந்திரி பருப்பு, ஏலக்காய், அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். நான் உருண்டை வெல்லம் இந்த மாதிரி நிறைய வெல்லம் இருக்குது, அது கூட எடுத்துக்கலாம். 2 பெரிய அச்சு வெல்லமும் ஒரு பாதி அளவு அச்சு வெல்லமும் எடுத்திருக்கேன். அடுத்து பணியாரம் மாவு ஆட்டினதுலேருந்து ஒரு 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். உப்பு நான் கொஞ்சமாக ஆட் பண்ணி தான் கரைச்சி வச்சுருந்தேன் புளிக்க வைக்கிறதுக்கு. அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது இனிப்பு பணியாரத்துக்கு, ஏன்னா நம்ம வெள்ளை பாகு காய்ச்சுவோம். அந்த பாகை ஆட் பண்ணி தான் அதோட திக்னஸை நம்ம கொஞ்சம் தண்ணியாக மாற்றணும். இப்போது நான் எடுத்துருந்த அச்சு வெல்லத்தை நுணுக்கி பாகு ரெடி பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். அதில் வந்து 3/4 அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப இனிப்பாக இருந்தால் சாப்பிட ரொம்ப திகட்டும். ஒரு 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க. சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், அப்போ மாவு ரொம்ப தண்ணியாக ஆயிரும், அப்போ பணியாரம் சரியாக வராது. வெல்லத்தை ரொம்ப பொடியாக நுணுக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி 1-2 நுணுக்குனா போதும். இது கூடவே நம்ம ஏலக்காயை இடித்து வச்சுருந்த ஏலக்காயை ஆட் பண்ணிக்கலாம். 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நார்மலாக பணியாரம் இனிப்பு குழி பணியாரம் வெல்லம், ஏலக்காய், மாவு இது மட்டும்தான் ஆட் பண்ணுவாங்க. முந்திரி பருப்பு, தேங்காய் துருவெல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. எங்கள் அம்மாவோட ஐடியா அது. எங்கள் அம்மா வந்து இனிப்பு குழி பணியாரம் செஞ்சாங்க அப்படின்னா தேங்காய் துருவலும் முந்திரி பருப்பும் ஆட் பண்ணுவாங்க. ப்ளஸ் நெய்யில் பணியாரம் ஊற்றி தருவாங்க. இனிப்பு குழி பணியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம நெய்யில் பண்ண போகிறதில்ல, நல்லெண்ணெயில் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம காய்ச்சின அந்த வெள்ளைப்பாகை ஃபில்டர் யூஸ் பண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஏலக்காய் எல்லாம் முழுசாக ஆட் பண்ணோம், தட்டி அது பணியாரத்தில் இருக்கிறப்ப சாப்பிட்றப்ப கடிபடம் நல்லா இருக்காது. அதனால் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் துருவல், முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் முந்திரி பருப்பு ரெண்டையும் நெய்யில் வறுத்தும் ஆட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டைரெக்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட் மாறாது. இப்போ நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு, பணியாரத்துக்கான மாவு. இப்போது அடிகனமான பணியார சட்டி எடுத்திருக்கேன். அது நல்லா ஹீட்டான பின்னாடி நல்லெண்ணெய் எல்லா குழியிலையும் விழுற மாதிரி எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது அந்த சட்டி நல்லா சூடான பின்னாடி நம்ம மாவு எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் அழகழகாக பணியாரம் ஊற்றிடலாம். முக்கால் அளவு தான் ஊற்றணும், ஏன்னா மாவு நல்லா பொங்கி வரப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் 3/4 அளவு ஊற்றிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். இப்போது மெதுவாக திருப்பி போடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒட்டாமல், பணியார பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அழகாக திரும்புது பாருங்கள். இனிப்பு பணியாரம் எப்பயுமே இந்த மாதிரி கோல்டன் கலரில் தான் நமக்கு கிடைக்கும். அப்பியரன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கே சாப்பிடணும்னு நம்மளை தூண்டும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல சவுத் இண்டியன் ஸ்வீட் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிட்லாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கார பணியாரம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் இனிப்பு பணியாரம் எல்லாராலையும் சாப்பிட முடியாது. இப்போது நம்மளோட பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு தடவை நான் உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன். இங்கே பாருங்கள் அழகழகாக அந்த ஹோல்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் அந்த கரெக்டான ஸ்டேஜு. மாவு வந்து கரெக்டாக நம்ம ஊற வச்சு ஆட்டி எடுத்துருக்கோங்கிறத இதிலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம்.
ரெண்டாவதாக நான் ஊற்றி காட்டின அந்த பணியாரமும் நல்லா 2 சைடும் நல்லா கோல்டன் எல்லோ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட இனிப்பு குழி பணியாரம் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.